வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான். என்னன்னா வாராகி அம்மன் பூஜை. வாராகி அம்மன் பூஜை நம்ம எப்படி கும்பிடுறோம், அதோட வழிமுறைகள் என்ன, என்னென்ன நெய்வேத்தியங்கள்லாம் நம்ம வைக்கலாம், அது இல்லாமல் வீட்டில் வச்சு வணங்கலாமா அப்படிங்கிறதா இந்த ஒரு முழு வீடியோ பார்க்குறோம். வாராகி அம்மனோட வழிபாட்டிற்கு பஞ்சமி திதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில ரொம்ப உகந்தவையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமிகளில் இரவு நேரத்தில் 7லேருந்து 9 மணி வரைக்கும் அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் நெய்யில தீபம் ஏற்றி மூலமந்திரம் ஜெபித்து நம்ம வழிபடணும்னு சொல்லுவாங்க. என்னென்ன வைக்கலாம்னா சக்கரை பொங்கல், வடை, மொச்ச சுண்டல், பூசணி, பனைவெல்லம், எலுமிச்சை சாதம் ஆகியவை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எப்படி வணங்குவோம்னா மண்ணுக்குள்ள விளைந்தவை, அதாவது நிலக்கடலை சொல்லுவோம்ல, அது கிழங்கு வகைகள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி நெய்வேத்தியங்கள், கற்கண்டு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வைப்போம். அதுக்கப்புறம் பழங்களில் மாதுளம்பழம் அந்த மாதிரி கதை எடுத்து வைக்கலாம். வாராகி அம்மனோட பூஜை எப்படி இருக்கும், அதோட முக்கிய குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் பாருங்கள் மஞ்சள்லாம் வச்சு பூ அலங்காரம் எல்லாம் செஞ்சு செவ்வாழை வச்சு தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நெய்வேத்தியங்கள் வந்து பாருங்கள் கடலை, கிழங்கு, மாதுளம்பழம். விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தேங்காய் விளக்கில் தேங்காயெல்லாம் மஞ்சள் தடவி இன்னைக்கு விளக்கேற்றிருக்கோம். சில நாள் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு திரி வச்சும் நாங்கள் ஏற்றுறது வழக்கம். பஞ்சமி திதி மிக முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய், வெள்ளி, ஆஷாட நவராத்திரி, அமாவாசை, அஷ்டமி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இரவு நேரம் 7லேருந்து 9 மணிக்கு தான் ரொம்ப சிறந்தது. தேய்பிறை பஞ்சமியில் வழிபட்டோம்னா நம்மளோட பகை, தீவினைகள் இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டின் பூஜை அறையில் அம்மன் படம் அல்லது சிலைக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். பாருங்க, நான் என்னோட இதில் வடக்குமாக தான் என்னோட சாமியை நான் வச்சுருப்பேன். ஸோ வடக்கு திசை நோக்கி தான் நான் விளக்கும் ஏற்றிருப்பேன். குறிப்பாக மல்லிகைப்பூ அந்த மாதிரி வச்சுக்கலாம். குங்குமம் வைத்து அர்ச்சனை செய்யலாம். 321 அல்லது 108 முறை வாராகி மூல மந்திரத்தை நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்கரை பொங்கல், மொச்ச சுண்டல், மிளகு இருக்குது பார்த்தீங்களா, மிளகுல சாதம் செய்யலாம், அது உளுத்த வடை அந்த மாதிரி வைக்கலாம். வெள்ளை பூசணி, பனை வெல்லம், எலுமிச்சை சாதம், சுக்கு நீர், மாதுளம்பழம் வைக்கலாம். அதுதான் நான் வச்சுருக்கேன். நீலம், சிவப்பு அல்லது மஞ்சள் நிற உடைகளை அணிந்து வழிபடலாம். நம்மளோட வாராகி அம்மனுக்கு நீங்கள் வழிபடுறதா இருந்தால் சிவப்பு கலரில், நீலம் கலரில், மஞ்சள் கலரில் வழிபடலாம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதம் இருந்து பஞ்சமி திதிகளில் பூஜித்து வர நியாயமான உங்களோட கோரிக்கையெல்லாம் நிறைவேறும்னு சொல்லுவாங்க. தூய்மையான மற்றும் நிதானத்தோட அம்மனை மனதார வேண்டி நீங்கள் வழிபடணும். நம்ம வாராகி அம்மனை வழிபடுறதுக்கு அதுக்குண்டான சில மூல மந்திரங்களும் இருக்குது. அந்த மூல மந்திரங்களை நம்ம சொல்லியும் வாராகி அம்மனை வழிபடலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்பாங்க. வாராகி அம்மன் வந்து பார்த்திங்கன்னா மகாகாளியோட அம்சம். தீய சக்திகளை அழித்து செல்வம், தைரியம், வழக்கில் நமக்கு வெற்றியை தர வாய்ந்தவர் தான். தினமும் ஓம் க்ளீம் வராக முகி ஹ்ரீம் சித்தி ஸ்வர்வ ரூபிணி ஸ்ரீமன் வசந்தகரி தனம் வர்ஷய விஸ்வாஹா என்னும் மூல மந்திரத்தை 108 முறை ஜெபித்து வெள்ளை மொச்சை நெய்வேத்தியம் மற்றும் அகல்விளக்கு தீபம் ஏற்றி 48 நாள் நம்ம வழிபட்டோன்னா நம்மளோட தடைகள்லாம் நீங்கி கடன் சுமைகள்லாம் தீந்துரும்னு சொல்லுவாங்க. இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்குது. மூல மந்திரம்னா என்ன? இப்போ நம்ம சொன்னதுதான். ஓம் க்ளீம் வராக முகி ஹ்ரீம் ஷித்தி ஸ்வர்வ ரூபிணி ஸ்ரீமம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாஹா இந்த மூல மந்திரம். இதே செல்வம் பெருகணும்னா ஓம் வாம் வாராகி நம, ஓம் ப்ரூம் ஷாம் வாராகி கன்யகாயே நம. காயத்ரி மந்திரம் இருக்கு. ஓம் ஷியாமலாய வித்மகே ஹளா சஸ்வதாயே தீமகி தன்னோ வராகி பிரயோஜத் அப்படின்னு சொல்லுவாங்க. பூஜை நேரம்னா எப்படின்னா இரவு நேரத்தில் தான். அதான் சொன்னாங்கல்ல, சாயந்தரத்தில் 7லேருந்து 9 வச்சுக்கோம், 8லேருந்து 10 அந்த மாதிரி வச்சுக்கோம். இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலையில் வழிபடுறது ரொம்ப சிறந்தது. தங்க கலர் மஞ்சள் நிற ஆடைகளை நிறைய வச்சுக்கலாம். 2 மண் அகல் விளக்குகளை நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தான் வழிபடணும். வாராகி அம்மனுக்கு பாருங்கள், நான் தேங்காயில் விளக்கேற்றிருக்கேன். பரிகாரம் அதாவது ஒரு மண்டலத்துக்கு நம்ம செஞ்சோன்னா நமக்கு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, வாராகி அம்மன் நம்ம சொல்கிறோம்ல, அந்த படத்தை வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய இருக்கும். வாராகி அம்மன் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாம். செல்வத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு தரும்.
வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி கண்டிப்பாக படத்தை வைங்க. தினமும் நீங்கள் விளக்கேற்றணும். படம் மட்டும் வச்சுட்டீங்கன்னா போதாது. வீடு சுத்தமாக இருக்கணும், நாமும் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக வைத்து வழிபட வேண்டும். இருப்பினும் பயம் இருந்தால் வைக்க வேண்டாம். ஏனெனில் இது உக்கிரமான தெய்வம். அதனால பார்த்துக்க. அன்பா இருந்தீங்கன்னா கை கொடுப்பா. நம்ம அன்பா இல்லைன்னா கை விட்டுடுவா. வடதிசை அல்லது கிழக்கு திசையில வச்சு ஒளிங்க. தினமும் ஒரு அகல் விளக்காவது ஏற்றி தூப தீபம் காட்டி வழிபடணும். தயிர் சாதம், மாதுளம்பழம், சர்க்கரைவள்ளி கிழங்கு ரொம்ப உகந்தது. பஞ்சமி திதி, அமாவாசை, கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திர நாட்களில் சிறப்பாக வழிபடலாம். படங்களை வைப்பது சிறந்தது. சிலையை வைத்து வழிபட்டால் கட்டுப்பாடுகள் அதிகம் என்பதால் நிபுணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு படங்களே வச்சுக்கோங்க. சிலை வச்சிங்கன்னா நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. கண் திருஷ்டி, பில்லி, சூனிய பிரச்சனைகள் மற்றும் எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபட இந்த வாராகி அம்மனை எல்லாரும் வழிபடுவாங்க. எங்களுக்கு அதிகப்படியான எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வழிபடுவாங்க. வாராகி அம்மன்னா வாராகி விஷ்ணுவின் வாராக அவதாரத்தில் அம்சம். இவர் வாராகம் எனும் கட்டுப்பன்றி, அதாவது காட்டுப்பன்றி முகம்னு சொல்லுவோம்ல, 8 கரங்களையும் உடையவர்னு சொல்லுறாங்க. வாராகி விஷ்ணுவின் வராக அவதாரத்தோட வம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வாராகம் எனும் காட்டுப்பன்றி முகம், 8 கரங்களை உடையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாராகி அம்மனை யாரெல்லாம் வழிபடலாம்னா, பல காலமாக வாராகி அம்மனை வழிபட்டு வழக்கத்தில் இருக்குது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பஞ்சமி திதி என்று முகூர்த்த நாளில் வழிபட்டீங்கன்னா யாராக இருந்தாலும் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். பொதுவாக செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்போதும் விளக்கேற்றுறது தான். அதில் வழிபட்டு வாராகி அம்மனை நம்ம வழிபட்டோம்னு சொன்னோம். நம்மளோட பக்தர்களோட கவலை, தூக்கம் எல்லா நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனையும் நமக்கு துடைப்பவள் தான். அதனால் எல்லாரும் வாராகி அம்மனை வழிபடுங்க, நன்மையை பெறுங்க. நன்றி.